Hi friends, welcome to CBC class 12th applied maths. ஓகேங்களா ML Agarwal textbook solution பார்த்துருக்கோம். find the adjoint அப்படின்னு கேட்டிருக்காங்க 11th sumல. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் ஃபர்ஸ்ட் முடிச்சிடலாம், அப்புறம் செகண்ட் சப்டிவிஷன் போகலாம். ஓகே, இங்கே பாருங்கள் சொல்யூஷன் என்னமோ எழுத வந்து சொல்யூஷன் எழுதுறேன். இப்போ ஏ கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு ஃபைண்ட் த அட்ஜாயிண்ட். அட்ஜாயிண்ட்டை கண்டுபிடிக்கலாமா? ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிக்க தெரியும், நிறைய சம் போட்டோம். என்ன பண்ணுவோம், இதை இங்கே மூவ் பண்ணுவோம், இதை இங்கே மூவ் பண்ணுவோம். 4 -2 இது ரெண்டு சிம்பிள் மாற்றுறோம். -1 -3 முடிஞ்சிச்சு. ஓகே, இப்போது ஆல்சோ வெரிஃபை, இது வெரிஃபை பண்ணணும். ஓகே, இப்போ வெரிஃபை பண்ணலாமா? ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ என்னது, இது -2 1 3 4 இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏன்னா அது தான் 4 -1 -3 -2. ஓகே, ஸோ இப்போ தான் மல்டிப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் -2 × 4 -8 1 × -3 -3. First row second column minus into minus plus 2 1 into minus 2 minus 2. Next second row first column 3 4s are 12 4 3s are minus 12 3 into 1 minus 3 4 2s are minus 8. இதை சால்வ் பண்ணுங்க. இப்போ என்ன வரும்? -11 இதை பண்ணால் 0 இதை பண்ணால் 0 இதை பண்ணால் -11. இதான் என்னோட A into adjoint A ஆன்சர். ஃபஸ்ட்டு ஒன்னோட ஆன்சர். ஓகே, -11 0 0 -11. இப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிங்க. டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏனா 2 -2 1 3 4. டிட்டர்மினன்ட் போடுவோமா? 2 4s are -8 இதை பண்ணால் +3 -3 -11 வந்துடும். ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு I2. ஸோ -11. இப்போ I2னா என்ன அர்த்தம்னா, இந்த 2க்கு என்ன தெரியுமா அர்த்தம்? 2 rows 2 columns தான் அர்த்தம். ஓகே, சம்டைம்ஸ் வெறுமனே ஐன்னு கூட கொடுப்பாங்க, அப்படின்னா கூட கவலைப்படாதீங்க, எல்லாம் ஒன்று தான். கொஸ்டினை பாருங்கள், 2 rows 2 column அப்போது 1 0 0 1 எடுத்துக்கோங்க. வெறுமனே ஐ கொடுத்துருந்தா கூட. I2ன்னு கொடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 rows 2 columns தான் மீன் பண்ணுறாங்க. இந்த 2க்கு என்ன மீனிங்? இது 2 rows 2 column மீனிங். -11 உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். -11 0 0 -11. ஸோ பாருங்கள், ஃபஸ்ட் ஒன் கண்டுபிடிச்சிட்டேன், அதுவும் தான் வந்திருக்கு. செகண்ட் ஒன் கண்டுபிடிச்சேன், அதுவும் தான் வந்திருக்கு. இப்போ தேர்ட் ஒன் அட்ஜாயிண்ட் ஏ இன்ட்டு ஏ. இப்போ அட்ஜாயிண்ட் ஏ முன்னாடி போட்டுக்கணும். இது அட்ஜாயிண்ட் ஏ இது இருக்குது, இது முன்னாடி போட்டுக்கிறேன். 4 -1 -3 -2 இன்ட்டு ஏ. ஏவை பின்னாடி போட்டுக்கிறேன். -2 1 3 4. இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் 4 2s are -8 இதை பண்ணால் -3. ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் 4 1s are 4 இதை பண்ணால் -4. நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலம் இதை பண்ணால் 6 இதை பண்ணால் -6 இதை பண்ணால் -3 இதை பண்ணால் -8. ஸோ -11 0 0 இதை பண்ணால் -11. ஓகேவா? ஸோ மூணுமே கண்டுபிடிச்சிட்டோமா? ஸோ 3 ஆன்சர் சேமாக இருக்கா? தேர்ஃபோர் ஹென்ஸ் வெரிஃபைடு. ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏவும் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு ஐனாலும் சரி, இல்லை I2னாலும் சரி, எல்லாம் ஒரே மீனிங் தான். அட்ஜாயிண்ட் ஏ இன்ட்டு ஏனாலும் எல்லாமே சேமாக தான் வந்திருக்கு. ஹென்ஸ் வெரிஃபைடு. வெரிஃபை தான் கேட்டு தான் வெரிஃபை. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன், உங்களுக்கு மட்டும் சொல்கிறேன், நீங்களும் நானும் மட்டும் வச்சுக்கலாம், வேறு யாருக்கும் சொல்கிறாதீங்க. ஓகே, என்ன ஷார்ட்கட்னா, இது வந்து ஒரு ரிசல்ட்டு 1 மார்க்கில் கேட்க சான்சஸ் இருக்குது. இது பேஸ் பண்ணியோ இல்லை இதுவே 1 மார்க் கேட்க சான்சஸ் இருக்குது. இது எப்பயுமே சேமாக தான் வரும். ஓகேவா? ஓகே, வெரிஃபைடாக சார் இது சேம் ஆகுது, இது மட்டும் டிஃப்ரெண்ட்டாக அப்போல்லாம் இல்லை, மூணுமே சேமாக தான் வரும் எப்போவுமே. ஓகே, ஃபஸ்ட் சப்டிவிஷன் முடிஞ்சுதா? புரிஞ்சுதா? ஈஸியாக இருக்கா? ஓகே, ஃபஸ்ட்டு அட்ஜாயிண்டே கண்டுபிடிச்சேன், மல்டிப்ளை பண்ணுறேன், அப்புறம் திருப்பி போட்டு மல்டிப்ளை பண்ணுறேன். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏவே ஐயும் மல்டிப்ளை பண்ணுறேன், முடிஞ்சுது. செகண்ட் சப்டிவிஷன் போகுமா? இப்போ செகண்ட் சப்டிவிஷன் இதை பார்த்துக்கோங்க. ஏ வந்து கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ இப்போது ஃபஸ்ட்டு ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட்டே கண்டுபிடிக்கலாம். ஏ இருக்குது, ஃபஸ்ட்டு அட்ஜாயிண்ட்டே. அட்ஜாயிண்ட்டே என்ன பண்ணுவோம்? இதை இங்கே மூவ் பண்ணுவோம், இதை இங்கே மூவ் பண்ணுவோம். -6 2 இது ரெண்டு சிம்பிளை மாற்றணும். -3 -4லாம் +4. அட்ஜாயிண்ட்டே கண்டுபிடிச்சிட்டேன். ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட்டே. ஏவையும் அட்ஜாயிண்ட்டையும் மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட்டு. ஏ வந்து என்னது 2 3 -4 -6. அட்ஜாயிண்ட் என்னது -6 -3 4 2. ஸோ மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் 2 6 are -12 3 4s are +12 2 3s are -6 3 2s are +6. ஓகேவா? நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலம் 6 4s are 24 then -24 4 3s are 12 then -12. இது ஃபுல்லாக காலி, இதுவும் காலி, இதுவும் காலி, இதுவும் இன்னும் எல்லாமே 0 ஆகிடுச்சு. 0 0 0 0. இதான் என்ட்டு. இதான் என்னோட ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட். தெலுங்கு பேசுகிற மாதிரி இன்ட்டுன்றேன். ஓகே, ஓகேவா? தெலுங்கு இப்படிலாம் வார்த்தை இருக்கா தெரில. யாராவது தெலுங்கு பசங்க பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். நீங்கள் கேட்பீங்க, தெலுங்கு பசங்க ஏன் பார்க்க போகிறாங்க, தமிழ் எப்படி புரியும்? சரி, ஓகேப்பா, ஏதோ வளர்கிறேன். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ என்னது 2 3 -4 -6. இப்போ இதை சால்வ் பண்ணுங்கள். 2 6 are -12
-12 இதை பண்ணால் -12னா +12 இதுவும் 0. டிட்டர்மினன்ட் ஆஃப் a இன்ட்டு i i2 இல்லை i எல்லாம் ஒன்று தான். i2லானது 1 0 0 1 இந்த 0 உள்ள மட்டும் பண்ணால் ஃபுல்லாக 0 முடிஞ்சது. ஓகேவா? நெக்ஸ்ட் அட்ஜாயிண்ட் a இன்ட்டு a. ஸோ அட்ஜாயிண்ட் ஏவை முன்னாடி போட்டுட்டு பின்னாடி ஏவை போட்டு மல்டிப்ளை பண்ணணும். அட்ஜாயிண்ட் என்னது -6 -3 4 2 இன்ட்டு ஏ. ஏனா 2 3 -4 -6 இதை மல்டிப்ளை பண்ணுங்க. ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் திஸ் இஸ் -12 4 3s are +12 இதை மல்டிப்ளை பண்ணால் -18 இதை பண்ணால் +18. செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலம் 4 2s are 8 -8 இதை மல்டிப்ளை பண்ணால் 12 -12. ஸோ என்ன வரும் 0 0 0 0. ஸோ அட்ஜாயிண்ட் a இன்ட்டு a. 3 ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோமா? எல்லாம் சேமாக தானே வந்திருக்கு. தேர்ஃபோர் அப்படியே ரிசல்ட் எடுத்து எழுதுங்க. a இன்ட்டு அட்ஜாயிண்ட் a ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் a இன்ட்டு i2 இஸ் ஈக்குவல் டு அட்ஜாயிண்ட் a இன்ட்டு a இஸ் ஈக்குவல் டு எல்லாம் சேம் தான். ஹென்ஸ் வெரிஃபைடு. ஓகே டாடா பாய். நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.